ஆரோக்கிய வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். யோகா மற்றும் டயபெட்டிஸ். சர்க்கரை நோய் அப்படிங்கிறது நம்ம உடல்ல சர்க்கரையினுடைய மெட்டபாலிசம்ல ஏற்படுற ஒரு குறைபாடுனால வர்றது. இதை டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னு சொல்லுவாங்க. நம்ம உடலின் பெரிய சுரப்பி உறுப்பான பான்கிரியாஸ்ல தான் இன்சுலின் சுரக்குது. அந்த இன்சுலின் செக்ரீஷன்ல ஏற்படுற அப்நார்மலான மாற்றங்கள் தான் சர்க்கரை வியாதிக்கான ஒரு முக்கிய காரணம். நாம சாப்பிட்ற உணவோட தன்மைக்கு ஏற்பதான் இன்சுலின் சுரக்கும். இப்ப நாம ஒரு உணவு சாப்பிட போறோம்னா அந்த உணவை பார்த்த உடனேயே அதனோட மனத்தை உணர்ந்த உடனேயே நம்மளோட மூளை வயிற்று உறுப்புகளுக்கு கட்டளையிட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சாப்பாடு வருது, இதுக்கு ஏத்த மாதிரியான கேஸ்ட்ரிக் ஜூசஸ் நம்ம உடல் உறுப்புகள் சுரக்கணும் அப்படின்ட்டு அந்த ஆர்டரை பின்பற்றி தான் இந்த கேஸ்ட்ரிக் ஜூசஸ் இன்சுலின்லாம் பான்கிரியாஸ் சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ யோகாவினுடைய பார்வையில சர்க்கரை வியாதிக்கு 2 விதமான காரணங்கள் முன்வைக்கப்படுது. முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா டயட்ரி அபியூஸ், தவறான உணவு மற்றும் வாழ்வியல் நடைமுறையை பின்பற்றுவது. அதிகப்படியா உணவு எடுத்துக்கிறது, இனிப்பு, கொழுப்பு, கார்போஹைட்ரேட்ஸ், நார்ச்சத்து சுத்தமா இல்லாம நேரங்கேட்ட நேரத்துல சாப்பிடுறது, இந்த பிரெட், பிஸ்கெட்ஸ், மைதா ஆயில், ரிஃபைன்ட் ஆயில், ரிஃபைன்ட் சுகர். ஸோ இந்த காம்பினேஷன்ல இருக்கிற உணவுகளை அதிகமா எடுத்துக்கிறது, உடலுக்கு தேவையான உழைப்பு கொடுக்காம எந்த விதமான உடற்பயிற்சியும் செய்யாம இருக்கிறது, ரொம்பவே ஒரு ஸ்லக்கிஷான லைஃப் ஸ்டைல் இருக்கிறது. 2வது காரணம்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் டிரான்ஸ்ஃபர், அப்பா அம்மாவுக்கு இருந்து அதன் மூலமா பிள்ளைங்களுக்கு வர்றது. ஆஃப்டர் சர்ஜரி ரியாக்ஷன்ஸ், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், மன அழுத்தமும் உடல்ல சர்க்கரை நோய் உண்டாக ஒரு காரணமா இருக்குது. சாதாரணமா பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ரீசன்ஸ் தான் முதல்ல வரும். ஆனா சர்க்கரை நோய், உடல் பருமன், வாத நோய், கர்ப்பப்பை கோளாறுகள் இதெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே நாம சரியான லைஃப் ஸ்டைல் பின்பற்றினா இந்த நோய்கள் வராமலோ இல்ல தாமதப்படுத்தவோ முடியும். அதனாலதான் நாம நேரடியா செய்யற தவறை சுட்டி காட்டும் விதமா நம்ம லைஃப் ஸ்டைல் தவறுகளை முன்னிலைப்படுத்துறாங்க. நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் ஆரம்ப காலத்துல தெரியாது. குறிப்பிட்ட அறிகுறிகள்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான தாகம், அதிகப்படியான சிறுநீர் கழிக்கணும்ன்ற ஒரு தூண்டுதல், ஸ்கின்ல எரிச்சல், ரேஷஸ், அரிப்பு, அப்புறம் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், பார்வை திறன்ல சில மாற்றங்கள், கொஞ்சம் பிளர்டா விஷன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரி அறிகுறிகளை வச்சுட்டு நாம முன்னெச்சரிக்கையா சர்க்கரைக்கான டெஸ்ட் எடுத்து பாக்குறது ஒரு நல்ல அறிகுறி. யோகால இதற்கான தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல முறையான உணவு பழக்கம் தான். உணவுல நார்ச்சத்துக்கள் இருக்கிறது, நேரத்துக்கு சாப்பிடுறது, நமக்கு எது செட் ஆகும் எது செட் ஆகாதுன்னு தெரிஞ்சு அது பிரகாரமா உணவை எடுத்துக்கிறது மூலமா சர்க்கரை நோய்க்கான தீர்வை நம்மளால கொண்டு வர முடியும். அதன் பிறகு உடற்பயிற்சி. எந்தெந்த பாகத்துக்கு என்ன விதமான எனர்ஜி தேவைப்படுது, அங்க ஆல்ரெடி எந்த விதமான கழிவு தேங்கி இருக்கு, முதல்ல அந்த கழிவுகளை வெளியேற்றுற வேலையை பார்க்கும். அதுக்கப்புறமா அங்க தேவையான எனர்ஜியை தூண்டிவிடும். அந்த எனர்ஜி தூண்டி விடுறதன் மூலமா அங்க சர்க்குலேஷனை அதிகரிக்கும், ரத்த ஓட்டத்தை சீராக்கும். இப்ப படிப்படியா பயிற்சியில தாடாசனா, திரியக்க தாடாசனா, அப்புறம் ட்விஸ்டிங் போசஸ்லாம் சர்க்கரை நோய்க்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். வக்ராசனா, அர்த்த மச்சேந்திராசனா, மரிச்சயாசனா, பட்சி மோத்தாசனா, இது போன்ற பயிற்சிகளை பண்ணும்போது, ட்விஸ்டிங் போசஸ்லாம் பண்ணும்போது லிவர் மற்றும் பான்கிரியாஸ்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை முழுமையா வெளியேற்றும். அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம், 7 சக்கரங்களையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சக்தி நிறைந்த சூரிய நமஸ்கார பயிற்சி பாத்தீங்கன்னா நல்ல மாற்றங்களை உடல்ல உண்டு பண்ணும். அதுக்கப்புறமா நாடி சோதனை பிராணயாமா, உட்டியான பந்தா பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி வயிற்றுல எதுவும் கேஸ்ட்ரிட்டிஸோ இல்லனா அசிடிக் பிரச்சனையோ இல்லைன்றத உறுதிப்படுத்த அதுக்கப்புறமா உட்டியான பந்த பயிற்சியுமே சர்க்கரை நோய்க்கு ஒரு நல்ல பலனை தரும். அப்புறம் யோக நித்ரா நம்மளுடைய ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸை ரெஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி. உடம்புல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாம் முழுமையா சூரிய நமஸ்கார பயிற்சி மூலியமாகவும் இந்த ட்விஸ்டிங் போசஸ் மூலியமாகவும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ரெஜெனரேஷனுக்கு யோக நித்ரா பயிற்சி, மெடிடேஷன், இது போன்ற பயிற்சிகளை நம்ம தொடர்ச்சியா பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பலனையும் தீர்வையும் யோகா சர்க்கரை வியாதிக்கு கொடுக்கும். இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.